நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே. எத்தனை தடைகள் போராட்டங்கள் அத்தனையும் தாண்டி கடந்திட செய்தீர். எத்தனை தடைகள் போராட்டங்கள் அத்தனையும் தாண்டி கடந்திட செய்தீர். சோர்ந்திடாமல் கலந்திடாமல் தாங்கியே நடத்தி வருகின்றீரே. சோர்ந்திடாமல் கலந்திடாமல் தாங்கியே நடத்தி வருகின்றீரே. கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு. இதுவரைக்கும் எங்களை என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்ற எங்கேயோ கடந்திருப்ப ஆண்டவரை வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே, கிருபையே தேவதயவே. என் நீதிகள் யாவும் அழுக்கான தந்தையே, குறைவுள்ளவன் என்று தள்ளிவிடாமல். என் நீதிகள் யாவும் அழுக்கான தந்தையே, குறைவுள்ளவன் என்று தள்ளிவிடாமல் சீர்படுத்தி ஸ்திரப்பட. ஆமாம், எவ்வளோ கிருபை தந்து
வருகின்றீரே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வருகின்றீரே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே சொல்வோம் கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ என்னை நீ நடத்தி வராதிருந்தால் இளையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன் என்னை நீ நடத்தி ஆண்டவரே நீர் கரம் பிடிக்கலனா நாங்கள் ஒன்றுமல்லப்பா கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே உந்தன் வசனங்கள் வெளிச்சம் போல புத்தியை தெளிவித்து அறிவை தந்தது உந்தன் வசனங்கள் ஆமென் புத்தியை தெளிவித்து அறிவை தந்தது ஐயங்கள் பேதமைகள் கடந்து போக ஞானத்தை இதயத்தில் ஊற்றி நீரே ஐயங்கள் பேதமைகள் கடந்து போக ஞானத்தை இதயத்தில் ஆமென் நீரே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ என்னை நீ நடத்தி வராதிருந்தால் விலையற்றவனா ஆமென் என்னை நீ நடத்தி வராதிருந்தால் விலையற்றவனா அவருடைய கிருபைக்கு நன்றி செலுத்தி கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே ஆமென் போராட்டம் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்வில் ஆறுதல் தேறுதல் சமாதானம் அளித்தீர் போராட்டம் கஷ்டங்கள் நிறைந்த வாழ்வில் ஆறுதல் தேறுதல் சமாதானம் அளித்தீர் ஓட்டம் ஜெயமாய் கரை சேர்ந்திடும் நம்பிக்கை உறுதி மனதில் வந்ததே ஓட்டம் ஜெயமாய் கரை சேர்ந்திடும் நம்பிக்கை உறுதி மனதில் வந்ததே கிருபையே தேவதயவே கிருபையே தேவதயவே கிருபையே
நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ, நீர் கைவிட்டிருந்தால். ஆமென். நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ, என்னை நீ நடத்தி வராதிருந்தால் இளையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி வராதிருந்தாள் இளையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவ. எங்களை பாத்திரவான்களாய் கிருபை காட்ட பாத்திரனாக என்னையும் நீ தெரிந்து கொண்டீரே. கிருபை எவ்வளோ மேன்மையான ஒரு உலகத்தில் இருந்தோம், எங்களை போய் நீ தெரிந்து கொண்டீரே. வாழ்வை விடவும் ஜீவனை விடவும் கிருபை மிகவும் பெரியதே. வாழ்வை விடவும் ஜீவனை விடவும் கிருபை மிகவும் பெரியதே. கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. என்னை நீ நடத்தி வராதிருந்தால் இளையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி வராதிருந்தால் இளையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவ. ஆமென். நம்மளை தாழ்த்தி என் நீதிகள் யாவும் அழுக்கான கந்தையே, குறைவுள்ளவன் என்று தள்ளிவிடாமல். என் நீதிகள் யாவும் அழுக்கான கந்தையே, குறைவுள்ளவன் என்று தள்ளிவிடாமல். சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வருகின்றீரே. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி வருகின்றீரே. கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே, கிருபையே தேவராயவே. ஆமென். வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ. நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீ நடத்தி உண்மை நிலவங்களை உணர்ந்து ஆமென் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே
தேவதாயவே கிருபையே கிருபை காட்ட பாத்திரனாக என்னையும் நீர் தெரிந்து கொண்டீரே. கிருபை காட்ட பாத்திரனாக என்னையும் நீர் தெரிந்து கொண்டீரே. வாழ்வை விடவும் ஜீவனை விடவும் கிருபை மிகவும் பெரியதே. வாழ்வை விடவும் ஜீவனை விடவும் கிருபை மிகவும் பெரியதே. கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே. நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. நீர் கைவிட்டிருந்தால் நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ. என்னை நீர் நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். என்னை நீர் நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ்ந்திருப்பேன். கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே கிருபையே தேவதாயவே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த கிருபை நம்ம உணர்கிறோமோ? நம்மளை தாழ்த்தி நம் ஒன்றுமில்லை அவருடைய தயவு நம்மளை தாங்கிறத நினைத்து கர்த்தர் நம்மளை கைவிட்டு இருந்தால் நம்முடைய பரம்பரை சாபங்கள் பாவங்கள் நம்ம செஞ்ச அக்கிரமம் நம்ம மேலே இருந்த பிசாசு அந்த காலம் எல்லாமே நம்மளை க்ளோஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் கர்த்தர் இந்நாள் வரைக்கும் அவர் நாமத்தினால அவர் ரத்தத்தினால கிருபையினால நம்மளை அழகாக பாதுகாத்தோடைய பிள்ளைகளாய் நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்புக்காக அந்த பாதுகாப்புக்காக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் நம்மளை தேடி வந்ததுக்கு நம்மெல்லாம் குவாலிட்டியானவங்களே இல்லை, தகுதியானவங்களே இல்லை. ஆனாலும் கிருபை காட்ட பாத்திரவான்களாய் நம்மளை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆதாமினுடைய கீழ்ப்படியாமையின் சுபாவம் நிறைந்தவர்கள், ஆனாலும் வசனத்தை கொண்டு பேசி மாற்றி பிசாசுடைய வஞ்சக வலையிலிருந்து இழுக்க முயற்சி செய்கிறார். நம்மளை தேவ ராஜ்யத்துக்கு நேரம் நடத்த அவர் பிரயாசப்படுகிறார். சிலுவையில் மட்டும் அவர் பாடுபடலை, பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட ஒவ்வொரு நாளும் போராடி நம்மளை ஒரு ராஜ்யத்துக்கு நேராக மாற்ற பிரயாசப்படுகிறார். அந்த தயவுக்காகலாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர் வரலனா இந்த நாள் நம்ம இந்த நிலைமையில் இருக்கவே மாட்டோம், இருந்திருக்கவே மாட்டோம். Praise the Lord. Hallelujah. அதனால் இன்னைக்கு இருக்கிற குறைகள் கூட நம்முடைய குறைகளால் தான் இருக்குது. இன்னைக்கு இருக்கிற அநேக விதமான பேக்வேர்ட் பொசிஷன், நம்முடைய பின்மாற்றமான நிலைமை, நிறைய காரியங்களை நம்ம உருவாக்கி கொண்டது நம்முடைய வினைகள் தான். ஆனால் கர்த்தருக்கு இன்னும் நம்ம கீழ்ப்படியும் பொழுது, அவருடைய சத்தத்திற்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என் சத்தத்திற்கு செவி கொடுப்பாய் என்றால் சகல ஜாதிகளில் உன்னை மேன்மையாய் வைப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
ஸ்தோத்ரம் 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 ஸ்தோத்ரம். ஒரு பக்கம் பிசாசு மாய வலைகளை போட்டு பாதாளத்துக்கு இழுக்கிறான், இன்னொரு புறம் ஆண்டவர் தம்முடைய வார்த்தைகளை கொண்டு நம்மளை இழுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம் என்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதனால நம்முடைய வாழ்க்கையில் எப்பவுமே நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். கர்த்தரை துதிக்கிறவங்களாக, ஸ்தோத்திரிக்கிறவங்களாக, ஆராதிக்கிறவர்களாக, பணிந்து ஆவியோட கர்த்தருடைய சமத்தில் இருக்கணும். எல்லாரும் சொல்லாமா, நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால் உயிரோடு இருப்பேனோ, நீர் கைவிட்டிருந்தால் வாழ்ந்திருப்பேனோ, நீர் மறந்திருந்தால். எல்லாரும் வாயிலிருந்து பணிவோடு சொல்லுங்க, என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலைய கதி கெட்டு போயிருப்பேன். வாழ்ந்திருப்பேன், என்னை நீ நடத்தி வராதிருந்தால் நிலையற்றவனாய் வாழ. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, கிருபையே. உலகத்தினால வாழல, அங்கிருந்து தான், அந்த கிருபையினால் தான் வாழ்றோம். கரத்தை உயர்த்தி, கிருபையே. எல்லாம் அங்கிருந்தப்பா, உங்களுடைய கிருபை தான். கிருபையே தேவதாயமே, கிருபையே தேவதாயமே. ஆமென். நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி நன்றி நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தரை பயபக்தியோடு, வாஞ்சியோடு, நன்றியோடு, அவள் அபிஷேகத்தில் நிறைந்து யாரெல்லாம் துதிக்கிறார்களோ அவங்க எல்லாரும் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிருபை மேல கிருபை நம்ம பெற்றுக்கொள்வோம். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவோம். நன்றியுடன். ஆமென். கரங்களை தட்டி நல்ல வாய்களை திறந்து நன்றியுடன் துதித்திடுவோம். ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், உணர்வோடு நன்றியோடு பொழிந்திடுவார். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக. ஆமென். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தால் கணக்கில்லா நன்மை அளித்திடுவார். கபடில்லா இதயத்தில் கர்த்தரை துதித்தால் கணக்கில்லா நன்மையை. ஆவியில் எளிமையாய் ஆராதனை செய்து அளவில்லா அபிஷேகம் தந்திடுவார். ஆவியில் எளிமை. தாவீதை போல தன்னை தாழ்த்தி
யாரெல்லாம் தேவன் ஆராதிக்கிறார்களோ ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் praise the Lord, கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். தேவஜனமே கூடிடுவோம், தேவனை உயர்த்திடுவோம். தேவஜனமே praise the Lord, தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம் ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம், நன்றியுடன் துதித்திடுவோம் ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். வசனத்தில் வாழ்வதால் பலமாக வாழலாம், வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுமே. வசனத்தில் வாழ்வதால் பலமாக வாழலாம், அவர் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்தார் ஆமென். நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம், நித்திய கிருபையை பெற்றிடலாம். நீதியில் நிலைப்பதால் நிம்மதியாய் வாழலாம், நித்திய கிருபையை பெற்றிடலாம். தேவஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் பொழிந்திடுவார். இதயத்துல நன்றியுடன் நினைத்து எல்லாவற்றையும் நினைத்து பெருக ஸ்தோத்தரிப்போம், நன்றியுடன் துதித்திடுவோம் ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். உலகை வென்று உன்னதம் ஏறி பரிந்து பேசும் இயேசுவை பணிந்திடுவோம். உலகை வென்று உன்னதம் ஏறி கிருபை தருகிறவர், நம்மளுக்காய் பரிந்து பேசுகிறவர் ஆமென். சத்திய வேந்தனாம் சாத்தானை வென்றவர், சபையின் சிரசை போற்றிடுவோம். சத்திய வேந்தனாம் சாத்தானை வென்றவர், சபையின் சிரசை போற்றிடுவோம். தேவஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவோம். நன்றியுடன் துதித்திடுவோம், நம் தேவன் நம் ராஜாதி ராஜாவை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் அவரால் உண்டா இருக்கிறது, துதித்திடுவோம். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை ஆமென். கர்த்தரை ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை. பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார், ஆறில் உயர செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார் ஆமென் செய்திடுவார். தேவஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவஜன அவர் உயர்ந்தவர், நம்முடைய மனதில் அவரை உயர்த்துவோம், நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துவோம் ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம் ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம், கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். சேனை
இறங்கிடுவார். ஆமென். ஆராதனை செய்தால் சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் ஆமென் துதிக்கிற ஜனங்கள் வாழ்க்கையில அந்த காலங்கள் கிரியை செய்யவே முடியாது. ஆமென். சாத்தானின் செயல்கள் ஆமென். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையால் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஓ எங்கள் மகாராஜா பொழிந்திடுவார். நன்மைகளில் ஊற்றே அபிஷேக நாடரே ஆனந்தமா ஆராதிப்போம். எங்களை சிருஷ்டித்தவரே தயாய் பொழிந்திடுவார். நன்றியோட துதித்திடுவோம். ஆமென். கிருபை பெருக ஸ்தோத்தரிப்போம். நன்றியோட துதித்திடுவோம். கிருபை பெருக ஆமென். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை பெற்றிடலாம். பயத்துடன் பக்தியுடன் ஆராதனை செய்த கிருபை மேல் கிருபை பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார். பாரில் உயர செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை ஆமென் கர்த்தருக்காய் அர்ப்பணிக்கும் பொழுது செய்திடுவார். பரிசுத்த ஓய்வு நாளை மகிமையாக எண்ணினார். பாரில் உயர செய்திடுவார். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையால் பொழிந்திடுவார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே எல் ஷடாய் நன்றியுடன் துதித்திடுவோம். எங்கள் எபனேசர் ஸ்தோத்தரிப்போம். ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக நம்மேல இன்னும் கிருபை பெருக. நன்றியுடன் ஓ அப்படி நன்மைகள் கிருபைகள் ஏராளமாய் பெருக. நன்றியுடன் ஓ ஆமென். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையால் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையால் பொழிந்திடுவார். நன்றியோட துதித்திடுவோம். கிருபை பெருக சொத்தரிப்போம். நன்றியோட ஓ ஆமென். தேவ ஜனங்களாய் சேனைகளாய் ஆமென் சேனையாய் இணைந்து ஆராதனை செய்த இறங்கிடுவார். சேனையாய் இணைந்து ஆராதனை செய்தால் சேனையின் கர்த்தர் இறங்கிடுவார். சர்வாதிகாரி இயேசுவின் நாமத்தால் சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. ஆமென். சர்வாதிகாரி சாத்தானின் செயல்கள் அழிந்திடுமே. தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். தேவ ஜனமே கூடிடுவோம், நம் தேவனை உயர்த்திடுவோம். ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையால் பொழிந்திடுவார். ஆனந்தமாய் ஓ ராஜா ஓ எங்கள் தகப்பனே நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக சொத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம். கிருபை பெருக சொத்தரிப்போம். நன்றியுடன் துதித்திடுவோம். ஆமென். கிருபை பெருக சொத்தரிப்போம். நன்றியுடன் ஆமென் பெருக. Hallelujah. Praise the Lord. ஆனந்தமாய் ஆராதிப்போம், ஆசீர் மழையாய் ஆமென்
ஆசீர் மழையாய். ஆமென். நன்றியுடன் துதித்திடுவோம் கிருபை பெறுக. Thank you Jesus. நன்றியுடன் praise the Lord கிருபை பெறுக. ஆமென். எல்லாரும் அப்படியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. எல்லாரும் துதிப்போம். praise the Lord. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். praise the Lord. hallelujah. thank you Lord. அப்படி எல்லாம் நம்ம எழுந்து நின்றவர்களாக hallelujah. thank you Father. thank you Holy Spirit. hallelujah. hallelujah. thank you Jesus. கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற இதயம் உன்னதமான இதயம். ஹல்லேலூயா. பணிவான இதயம், கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெறுகிற இதயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த நன்றி செலுத்த செலுத்த நம்முடைய குடும்பங்களிலிருந்து, நம்முடைய இதயங்களிலிருந்து கர்த்தருடைய ஆராதனை எல்லாவற்றிலும் நன்றி செலுத்துகிறவங்களா இருக்கும் பொழுது நம்மை நன்மையினால கர்த்தர் நிரப்புவார். எல்லைகள் சமாதானம் உள்ளவைகளாக இருக்கும். அந்த காரங்களுக்கு இடமே இருக்காது. ஹல்லேலூயா. பிரைஸ். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. praise the Lord. 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இன்ன சத்தத்தோடு தேவனை ஸ்தோத்திரம் பண்ணி துதிப்போம். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறக்கணும். ஒருவரும் வாய்களை மூடிக்கொண்டிருக்க கூடாது. ஹல்லேலூயா. நன்றி உள்ள இதயத்தோடு இருக்கணும். கர்த்தர் சமூகத்தில் நல்ல சத்தத்தோடு ஸ்தோத்திரம் பண்ணி துதிங்க. ஹல்லேலூயா. praise the Lord. praise the Lord. praise the Lord. praise the Lord. hallelujah. 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 துதிங்க துதிங்க. நல்லா துதித்து கொண்டே இருங்க போ. hallelujah. praise you Lord. praise you Lord. praise you Lord. praise you Lord. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஓ hallelujah. 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 oh thank you Father. hallelujah. oh shadarama kabadalaraba. hallelujah. hallelujah. praise you Lord. praise you Lord. praise you Lord. hallelujah. ஆண்டவரை விட, பரிசுத்த வாழ்க்கையை விட எந்தெந்த காரியங்கள்லாம் பெருசாக தெரியுது. மனுஷன் மனுஷி, உலகம், ஆடம்பரம், ஆசை, இச்சை, அலங்காரம், எது பெருசாக தெரிஞ்சாலும் சாத்தானுடைய வலையில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ளணும். இயேசு கிறிஸ்துவே நமக்காக ஜீவனை கொடுத்தவர், நம்மளை உருவாக்கினவர், நமக்காக இறங்கி வந்தவர். அவருடைய வசனங்கள் பரிசுத்த ஜீவியம், அதுவே நமக்கு பெரியதாக இருக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. 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 praise the Lord. praise the Lord. இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் எல்லாரும் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமாக கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமாக கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். நல்லா மனதிலிருந்து அறிக்கை செய்து, மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவின் நிமித்தம் பகைக்கப்பட்டு சொந்த பந்தம் தள்ளினாலோ
பகைக்கப்பட்டு அவருக்கு வசனத்துல வாழும் பொழுது பகைப்பார்கள். ஆமென். தேவ அன்பினால் நிறைந்த கிறிஸ்தவ ஜனங்களின் பரிசுத்த உறவே. ஆமென். தேவ அன்பினால் எவ்வளவு சொந்த பந்தம் இருந்தால் நம்மை தீட்டுப்படுத்தக்கூடிய வழிகள் இருக்கும் என்றால் அது நமக்கு வேண்டாம். ஆமென். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய். ஆண்டவர் காண்பிக்கிற வழிதான், சொந்த பந்தம் காண்பிக்கிற பாரம்பரிய வழிகள்லாம் வேண்டாம். ஆமென். உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். எனக்கு லாபமான உலகத்தை ஆதாயப்படுத்தல, என் இயேசுவையே ஆதாயப்படுத்துவேன். கருதுகிறேன் இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையா எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் இந்த உலகம் குப்பையா எண்ணுகிறேன். பணம் படிப்பு பதவிகளோ ஆளுகை அதிகாரம் எதை வைத்து மேன்மைப்பட மாட்டேன். பணம் படிப்பு பதவிகளோ ஆளுகை ஒரு நொடியில மாறி போயிடும் நிலைமை. ஆமென். சில நாட்களில் இழந்திடுமே, சிலந்தி கூடு போல் அழிந்திடுமே. சில நாட்களில் இழந்திடுமே, சிலந்தி கூடு போல் இடுமே. இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் இந்த உலகம் குப்பையா எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற வைராக்கியத்தோட வைராக்கிய வாஞ்சையோடு குப்பையா எண்ணுகிறேன். ஆமென். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையா எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையுமே நஷ்டமாக கருதுகிறேன். லாபமான praise you நஷ்டமாக கருதுகிறேன். பாடுகளை நான் ஏற்றிடுவேன், சுகபோக வாழ்வை பெருக்கி இயேசுவுக்காய் அவர் நாமத்துக்காய் அவருடைய சுவிசேஷத்திற்காய் விடுவேன். சுகபோக வாழ்வை பெருக்கின்றேன். பாடுகள் என்னை பண்படுத்தும் வசனத்திற்காய் ஆளுகை செய்ய தேர்ச்சி தரும். பாடுகள் வசனத்துக்காய் நிற்கும் போது பாடுகள் வரும். ஆமென். ஆளுகை செய்ய தேர்ச்சி தரும். ஆமென். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் இந்த உலகம் குப்பையா எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் இந்த உலகம் குப்பையா எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். எல்லாரும் இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையா. ஆமென். ஆமென். இயேசுவை அவருக்கு புறம்பான அத்தனை காரியங்களின் குப்பையா எண்ணுகிறேன். எண்ணுகிறேன். தேவ சித்தம் என் உணவாகவோ ஊழியம் எனது உயிராகவோ. தேவ சித்தம் என் உணவாகவோ ஊழியம் எனது உயிராகவோ. ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்காய் வாழ்வதே பாக்கியமே. ஆமென். ஒவ்வொரு நிமிடமும் தேவனுக்காய் வாழ்வதே
உலகம் குப்பையாய் லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மையான பாதைக்காக பரிசுத்த வழிக்காக எண்ணுகிறேன். கண்ணீர் கஷ்டம் பசித்தாக வருத்தம் வேதனை மரணமின்றி. கண்ணீர் கஷ்டம் பசித்தாக வருத்தம் வேதனை மரணமின்றி. வாழும் ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன். காலங்கள் காத்து அடைந்திடுவேன். ஆமென். வாழும் ஸ்தலத்தை வாஞ்சிக்கிறேன். காலங்கள் காத்து அடைந்திடுவேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய். ஆமென். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய். எல்லாரும் உங்க வாயில, உங்க சிந்தனையிலிருந்து, உங்க வாயிலிருந்து அறிக்கை செய்யுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய். உலகத்தை பெருசா நினைக்கிற ஆத்மாவே, அதெல்லாம் குப்பை, அழிந்து போக போகுது. இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையா எண்ணுகிறேன். என் இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையா எண்ணுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். லாபமான கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் குப்பையாய் எண்ணுகிறேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குப்பை தான் நம்ம அந்த குப்பை தான் பெருசா தெரியுது. அந்த குப்பை தான் தங்க மாதிரி தெரியுது இன்னைக்கு நிறைய பேருக்கு. ஆனால் உண்மையில் தெரியல, அது குப்பை, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. ராஜ்யம் பெரியது, அவருடைய பரிசுத்த வழி பெரியது. வசனத்துக்கு செவி கொடுப்பதை பார்க்கல நம்முடைய கண்களுக்கு தெரிகிற வழிகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் குப்பை, வாழ்க்கை குப்பையாயிடும், ஒன்றுமில்லாமல் ஆகிடும். கர்த்தருடைய வழியே என்னென்னைக்குன்னு இருக்கும். ஹல்லேலூயா. மனிதருக்கு செவ்வையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம், அதன் முடிவோ மரண வழிகள். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் எல்லாரும் சொல்லாமா? இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே கஷ்டமாக கருதுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய் உலகம் குப்பையாய் எண்ணுகிறேன். இயேசுவை அறிகின்ற மேன்மைக்காய். ஆமென். குப்பையான உலகத்தை முதன்மைப்படுத்த வேண்டாம், கர்த்தருடைய சமூகத்தை முதன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. குப்பைக்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை விட கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஹல்லேலூயா. என்னதான் அந்த உலகத்தில் நம்ம இருந்தாலும் நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோட கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. வாரும் தூய ஆவியே, வானவனாய் என்னை ஆமென் உயிர்ப்பிக்கும் தேவ ஆவியே, ஆவியில் பிறக்க செய்யுமே. உயிர்ப்பிக்கும் சிந்தனை எண்ணங்கள் எல்லாம் வேற மாதிரி ஆண்டவருக்கு ஏற்ற மாதிரி பிறக்க, ஆவியில் பிறக்க செய்யுமே. மகிமை மகிமை இயேசுவுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை மகிமை தூயாவிக்கே, மகிமை 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 தூயாவிக்கே, மகிமை. ஆமே, வீணான சிந்தனையே வரக்கூடாது. வீணான எண்ணங்களை சிறையாக்கும் பின் மகிமையில் நிரப்பிடும். கேட்போம். வீணான எண்ணங்களை ஆமே பின் மகிமையில் நிரப்பிடும். மேலானவைகளை நாடிடவே இதயத்தில் வாஞ்சையை ஏற்படுத்தும். மேலானவைகளை நாடிடவே இதயத்தில் கீழ்த்தரமானதெல்லாம் நாங்கள் வாஞ்சிக்க கூடாதப்பா. மகிமை மகிமை இயேசுவுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை மகிமை தூயாவிக்கே, மகிமை மகிமையே, மகிமை மகிமை தூயாவிக்கே, மகிமை. ஆமென். ஜென்ம ஸ்வாபம் நீக்கிடுமே, பழைய மனிதனை கலைந்திடுமே, புதிய மனிதனை தரித்திடவே கிறிஸ்துவின் சாயல மாற்றிடுமே, புதிய மனிதனை தரித்திடவே. நியூஸ்லோரா கிறிஸ்துவின் சாயலா. ஆமென். மகிமை மகிமை இயேசுவுக்கே, மகிமை தேவனுக்கே, மகிமை மகிமை தூயாவிக்கே, மகிமை 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 தூ. ஆமென். மகிமை. வாரும் தூய ஆவியே, வானவனாய் என்னை ஆமென் உயிர்ப்பிக்கும் தேவ ஆமென் ஆவியில் பிறக்க செய்யுமே. உயிர்ப்பிக்கும் தேவ ஆவி, ஆவிக்கேற்றபடி சிந்தித்து உம்முடைய ஆவிக்கேற்றபடி வாழ செய்யுமே. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord. நம்முடைய சிந்தனை எண்ணங்கள் ஹல்லேலூயா, நம்முடைய இதயத்தின் நினைவுகள் எல்லாம் ஆவிக்கேற்றபடி மாற முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். மேலானவளில் நாடுகிறவர்களா இருக்க ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
உயர்த்தி ஓ ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். எழுந்து புறப்பட்டு பதான் ஆராமில் இருக்கிற உன் தாயினுடைய தகப்பனாகிய பெத்துவேலுடைய வீட்டுக்கு போய் அவ்விடத்தில் உன் தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திகளுக்குள் பெண்கொள் என்று அவனுக்கு கட்டளையிட்டான். ஒன் ஆஃப் த டாட்டர்ஸ் அப்படி இங்கிலீஷ்ல வரும். ஒரு குமாரத்தியை பெற்றுக்கொள் என்று ஈசாக்கு சொல்றார். அதே அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொல்லும்படி அவனை பதான் ஆராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளையிட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட காரியங்கள் அது சாத்தானுடைய கல்ச்சர். நம்ம இந்த பைபிள் ஸ்டடிகளை கூட பார்த்தோம். பாதாளத்தின் வல்லமைகள், வேசித்தனத்தின் ஆவிகள், ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் என்று போகிறது எல்லாமே பாதாளத்தினுடைய ஸ்பிரிட். அது இந்த பாபிலோன்லேருந்து தான் ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமை கல்தையர் தேசத்துலேருந்து தான் வேறு பிரித்தார். ஆபிரகாம் வந்தாலும் அவங்க மனைவிக்கு அந்த அறிவில்லை, அவருக்கு அந்த அறிவில்லை. ஆண்டவர் கொடுக்கறதுக்குள்ளேயே 75 வயசில் கிட்டத்தட்ட 10 வருஷம் கடந்த பின்பு ஆகாரா என்ன பண்ணுறாங்க, இவங்களே ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஆனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா அது பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் காத்திருக்கிறார். ஏன்னா அந்த கல்ச்சரை விட்டுட்டார். அது பாபிலோனிய கலாச்சாரம். காத்திருக்காமல் அவசரப்படுறது, ஒன்றுக்கும் மேற்பட்ட திருமணங்களை செய்கிறது, இது அத்தனையுமே பார்த்தீங்கன்னா பாபிலோனிய பிசாசினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கலாச்சாரம். கர்த்தருடைய நியமங்கள் ஆணும் பெண்ணுமாய் சிருஷ்டித்தார். ஆண்டருடைய நியமங்களை மாற்றி மாற்றி அமைப்பது தான் சாத்தானுடைய பெரிய காரியமே. இன்னைக்கு எது செய்யணும்னு சொன்னாலும் அதை நம்மளை செய்யவே விட மாட்டான். தினந்தோறும் ஜெபிக்க முடியலன்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதுவே சாத்தானுடைய கிரியைகள். தினந்தோறும் ஜெபிக்க வேண்டும் என்பது வேதத்தினுடைய கட்டளை. யாரெல்லாம் தினந்தோறும் சரியாக ஜெபிக்க முடியலையோ ஸ்பிரிட் அட்டாக் இருக்குது, மேலே ஸ்பிரிட்டுடைய அட்டாக்கு இருக்குது. இந்த காரியங்கள்லாம் பரிசுத்தம் இல்லாதது, இதை நான் என் வாழ்க்கையில் கொண்டு வர மாட்டேன் என்று வேதம் சில காரியத்தை சொன்னால் அந்த காரியத்தை தான் நம்ம செய்வோம் வாலண்டரியாக. ஏன்னா நம்முடைய மைண்ட் பிசாசினால் ஆளப்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் தான். ஆபிரகாம் கலாச்சாரத்தை ஆண்டவர் சீர்படுத்தி அப்புறம் தான் ஈசாக்கை கொடுத்தார். கிட்டத்தட்ட 25 வருஷங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு எப்படி துணியை துவைக்கிறோமோ அது மாதிரி ஆண்டவர் ஆபிரகாமை துவைச்சி மாற்றி விருத்த சேதனம் 99 வயசில் விருத்த சேதனம் பண்ண வச்சு 100வது வயசில் ஈசாக்கு கொடுத்தார். அதனால் ஆபிரகாம் என்ன பண்ணிட்டாருன்னா கலாச்சாரத்தை மாற்றி கொண்டார். ஈசாக்கை சரியாக வளர்த்தார். அதனால் ஈசாக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை இல்லைன்னு சொல்லி பாபிலோனிய கலாச்சாரத்துக்கு போல அவன் 20 இயர்ஸ் ஜெபம் பண்ணி வெயிட் பண்ணி அழகாக கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. ஆனால் இவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளை பிசாசு டார்கெட் பண்ணுறான். இந்த ஆபிரகாம் எந்த கலாச்சாரத்திலிருந்து வந்தானோ இந்த பேர பிள்ளைகளை அதே கலாச்சாரத்துக்குள்ளே கொண்டு போகணுன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான்னா ஸ்கெட்ச் போட்டுனே இருக்கிறான். இன்னைக்கு கூட தேவ ஜனமே நம்ம உஷாராக ஆவியில் எதுக்கு ஜெபிக்கணும், கிருபை பெறணும்னா நம்ம எந்த பாவங்களிலிருந்து மீண்டு வந்தோமோ மீண்டும் அதே கலாச்சாரம், அதே அருவருப்பு, அதே பாவங்களுக்குள்ளே தள்ளுவதற்கு பிசாசு நம்மளை நோட்டம் விட்டு கொண்டே இருப்பான். அதனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். கரெக்டாக என்ன பண்ணுறான், இவனுடைய மாம்ச கிரியைகள். யாக்கோபு பார்த்தீங்கன்னா ஏமாற்றல், நிறைய விதமான காரியங்களை செஞ்சு அங்கே ஓடி போகிறான். கடைசியில் அவனை பிடிச்சி என்ன பண்ணுறான், பதான் ஆறாமில் இருக்கிற நாகோர் ஆபிரகாமின் சகோதரன் குடும்பமும் அங்கேருந்து ஸ்டே பண்ண குடும்பம் தான்.
அவங்களுக்கு ஆண்டவருடைய சட்டத்திட்டங்கள்லாம் தெரியாது. ஆண்டவரை தெரியும், ஆண்டவருடைய சட்டத்திட்டங்கள் தெரியாது. திரும்ப ஆபிரகாமுனுடைய அந்த பழைய கலாச்சாரத்தின்படியே இவன் என்ன பண்ணுறான், பிசாசு தள்ளி விடுறான். அதான் அந்த 30ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிற சில விஷயங்களாக அது காணப்படுகிறது. எனவே தேவ ஜனங்கள் நம்ம உஷாராக இருக்க வேண்டும். நம்ம சரியாக இருக்கிறோமா என்பதை செக் பண்ணணும். நம்முடைய சந்ததிகள், நம்முடைய பிள்ளைகள் சரியான ஒரு விதத்தில் அவங்க வளர்க்கப்படுகிறார்களா, அவங்களுடைய டாக்கிங்ஸ், அவங்களுடைய நடக்கை, அவங்களுடைய ஐக்கியம், அவங்க எந்த போக்கில் போகிறாங்க. ஒருவேளை நம்ம விட்டு வந்த சில சுபாவங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கும், நம்ம மாற்றி அமைத்து ஆண்டருக்குள்ளே வந்திருப்போம். ஆனால் நமக்குள்ள இருந்த சில காரியங்கள், நம்ம மேலே இருந்த ஸ்பிரிட்ஸ் நம்முடைய பிள்ளைகளை பின்தொடர ஆரம்பிக்கும். இவனை தான் கெடுக்க முடியல, இவனை கெடுக்கலான்னு சொல்லி கெடுக்க வரும். அதனால தான் தேவ ஜனங்கள், ஒவ்வொரு பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காய், குடும்பங்களுக்காக அதிகமாக ஜபத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். யாக்கோபை அழகாக தூக்கின்னு போயிட்டு பாபிலோனிய கலாச்சாரத்தில் தள்ளி விட்டான் பிசாஸ். அதுதான் நம்ம இங்கே பார்க்குற விஷயமா இருக்கிறது. ஹல்லேலூயா. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் சொல்லப்படுகிறது, அவனவன் தன் சுய இச்சையினாலே பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். பின்பு இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். சில பேருக்கு கர்த்தருடைய வழிகளுக்கு புறமான வழிகளுடைய சிந்தனைகளை பிசாசு மனசில் கொண்டு வருவான். உதாரணமாக இந்த மரத்தை, இந்த பழத்தை என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது, வேண்டான்னு சொல்லிட்டார். சிம்பிளாக சொல்லிட்டார். எதுக்கு சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் ஆண்டவர் சொல்ல, விளக்கெல்லாம் சொல்ல, சாப்பிட வேணாம், அவ்வளோதான், ஜென்ரலாக முடிச்சிட்டார். ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்னா என்ன சொல்கிறான்னா, எல்லா பல லட்சக்கணக்கான பழங்களை விட்டுட்டு இதை பற்றி கொஞ்சம் சிந்திச்சு பாரு, இதை ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார், இதை ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார், ஏன்னா இதை சாப்பிட்டா தேவனை போலவே மாறிடுவீங்க. இது மாதிரிலாம் என்ன பண்ணுறான் பிசாசு, அவங்க மனசில் தேவையில்லாத சிந்தனை. இன்னைக்கு கூட நிறைய பேருடைய வாழ்க்கையில், ஏன்பா இந்த உலக கலாச்சாரம் வேணாம், இந்த உலக ஆடம்பரம் வேணாம், இந்த பாவம் வேணான்னு சொன்னால் சும்மா இருக்க மாட்டாங்க. இது எவ்வளவு இன்பமானது, இது எவ்வளவு இனிமையானது, எத்தனையோ பேர் இது மாதிரி தான் இருக்கிறாங்களே, ஃபாலோ பண்ணுறாங்களே, ரொம்ப அழகாக இருக்கிறாங்களே, ரொம்ப அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களேன்னு சொல்லி பிசாசு என்ன பண்ணுறான், மனதை மயக்கி தேவையில்லாத காரியங்களை மனசில் சிந்திக்க வச்சு, சிந்திக்கிறது மட்டும் இல்லை, எதை மனிதன் சிந்திக்கிறானோ அதை தான் அவன் அடுத்து செய்ய போகிறான் என்று அர்த்தம். அவங்க மனசில் ஃபஸ்ட்டு சிந்தனையை தூண்டி கடைசியில் அந்த பழத்தை சாப்பிடவும் வச்சுட்டான் பிசாஸ். அது மாதிரி தேவனுடைய ஜனமே, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய சத்தியத்துக்கு புறமான வழிகளை நம்ம சிந்திப்பதற்கு கூட இடம் கொடுக்கக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் அங்கே சொல்லுது, வசனம் சொல்லுது, பின்பு இச்சையானது, மனசில் இருக்கிற அந்த உணர்வு, அந்த ஆசையானது, அது என்ன பண்ணுமா, நாளுக்கு நாள் இதை ஏன் செய்யக்கூடாது, இதை ஏன் பண்ணக்கூடாது, இந்த வழியில் ஏன் போகக்கூடாதுன்னு சொல்லி மனசில் என்ன பண்ணுமா, மறைஞ்சி 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 கர்ப்பம் தரிக்குமா. கர்ப்பம் தரித்து அந்த விஷயத்தை செய்யத்தக்கதாய் மாறிடும், பாவத்தை பிறப்பிக்கும். அந்த பாவத்தை நம்ம தொடர்ந்து செய்ய 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 அது கடைசியில் மரணம்னா இந்த பூமியிலையும் வாழ்க்கை மோசமாயிடும், பாதாளம் நரகம் என்ற மரணத்தின் வாழ்க்கையிலே நம்ம போய் மாட்டிக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஹல்லேலூயா, பிரைஸ். எனவே தேவ ஜனங்கள் ஆண்டவர் எந்த வழிமுறையை சொல்கிறாரோ அந்த வழிமுறையில் தான் நம்முடைய வாழ்க்கை நடத்த வேண்டும். நம்முடைய பழைய வாழ்க்கைக்குள்ள ஒருவரும் நம்ம கடந்து போகக்கூடாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதனால் ஞானஸ்தானம் பெற்றால் உங்கள் சொந்த எண்ணத்தில் ஃபஸ்ட்டு வாழணும்னு நினைக்கவே கூடாது. நினச்சிங்கன்னா அவுட், போச்சு, வாழ்க்கை போச்சு. ஞானஸ்தானம் எடுத்த ஒவ்வொருவரும் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு அதை தான் கேட்கணும். சொந்த பந்தம் என்ன சொல்லுது,
உலகம் என்ன சொல்லுது, அவங்க எப்படி வாழ்கிறாங்க, இவங்க எப்படி வாழ்கிறாங்க, இப்படியெல்லாம் கம்பேர் பண்ணக்கூடாது. மற்ற சத்தியத்தை தெரியாதவங்களுடைய அட்வைஸை கேட்கக்கூடாது. ஆண்டவருடைய அறிவுரை, ஆண்டவருடைய வழி என்ன, எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட கேட்டு தான் செய்யணும். ஆண்டவர் சொல்கிறபடி தான் செய்யணும். மனசில் இப்படி செய்யலாமா அப்படி பண்ணலாமான்னு கூட நம்ம திங்க் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு ஆண்டவருடைய அறிவை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் 20-21 வசனங்களை வாசிக்கும் பொழுது வாசிங்க. விக்கிரகாராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு ஒரு காலத்தில் எப்படி இருந்தாரோ இப்போ அவர் அதை விட்டுட்டார். இப்போ யார் ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுனா ராகேல லேயெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இவங்க 2 பேரும் எப்படி ஏசா யாக்கோபு போட்டியாளர்களாக இருந்தாங்களோ இப்போ அதே போல் ராகேல லேயால் என்ன பண்ணிட்டாங்க, போட்டியாளர்களாகிட்டாங்க. யார் பிள்ளை பார்க்கறது, யார் இந்த குடும்பத்தில் சொந்தம் பாராட்டுறது, உரிமை கொண்டாடுறதுன்னு சொல்லி மாம்சத்தின் கிரிகள் அங்கே வாசிக்கிறீங்க. என்ன வாசிக்கிறீங்க? பகைகள், எல்லாம் சத்தம் வாசிங்க. பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கையில் வர ஆரம்பிக்கிறது. அதான் 30ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா, தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு, சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு. பிரைஸ் தி லார்ட். தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த பொறாமை என்பது எலும்பு உருக்கி, வசனம் சொல்லுது. என்ன உருக்கியா? எலும்பு தான். எலும்பு உருக்கினா என்ன தெரியுமா அர்த்தம்? எலும்புலேருந்து தான் ரத்தம் உருவாகுது. எலும்பினுடைய உள்ளே இருக்கிற மஜ்ஜையில் இருந்தால் ரத்தங்கள் உருவாகுது. உடம்புக்கு தேவையான எல்லாமே உருவாகுது. அப்போ எலும்பு உருக்கினா என்ன? அது டோட்டல் ஹெல்த்து ஸ்பாயில். அதான் வசனம் சொல்லுது, யாரெல்லாம் மனசில் பொறாமை என்ற தீ இருக்கிறதோ உன் சரீரம் கெட்டு போயிடும், வியாதிப்படும், உன்னுடைய ஆன்மா அழிந்து போகும் என்று வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. எனவே தேவச்சனம் நாம் ஏன் பொறாமை வருகுதுன்னா, நம்மளையும் இன்னொருத்தரையும், நமக்கு மேலாக இருக்கிற நம்மளை விட கொஞ்சம் திறமைசாலிகள், நம்மளை கூட கொஞ்சம் அறிவு, நம்மளை விட கொஞ்சம் படித்தவங்க, நம்மளை விட கொஞ்சம் உயர்ந்தவங்க, வசதியானவங்க, இவங்கெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா கம்பேர் பண்ணிக்கிறோம். நான் எப்படி இருக்கிறேன், அவங்க எப்படி இருக்கிறாங்க. இதனால தான் நிறைய பேருக்குள்ள என்ன ஆகுதுன்னா பொறாமை வருகிறது. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நானும் அப்படி ஆயிடணுமே, நானும் இப்படி ஆயிடணுமே. நோ, நம்ம யார் மாதிரியும் மாற தேவையில்லை. நம்ம இயேசுவை போல மாறுவதற்காக தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். எனவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இந்த தவறான ஒப்பீடுகள், ராகேல் லேயாலை பார்த்து எனக்கு ஆகலையே, எனக்கு வரலையே, எனக்கு பிள்ளைகள் இல்லையே, இப்படிதான் என்ன பண்ணுறாங்க, ஒப்பீடு பண்ணுறாங்க. இந்த காலவேளை கூட டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர் பீப்புள். மற்றவர்களோடு கூட உங்களை கம்பேர் பண்ணி பெருமையும் பட வேணாம். ஏன்னா பெருமைப்படுறதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லை, எல்லாம் அங்கேருந்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் பெருமையும் பட தேவையில்லை. எனக்கு இது இல்லையே, எனக்கு இது இல்லையே, இதிலையே என்ன பண்ணக்கூடாது, பொறாமப்பட்டு நம்ம வாழக்கூடாது. ஹல்லேலூயா. லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பொறாமைகளை அழிக்கக்கூடிய காரியம். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஆண்டவர் ஒன்று சொல்றார், நான் பரிசுத்தராக இருக்கிறதுபடினால் நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. ஹல்லேலூயா. நம்ம எவ்வளவு பரிசுத்தம் அடைஞ்சாலும்
அவருக்கு ஈக்குவலாக நம்ம வரவே முடியாது. இந்த பூமியில் நம்ம ரொம்ப பூரண பரிசுத்தம் அடைஞ்சாலும் அவருடைய ஹோலினஸ்னுடைய ஈக்குவலுக்கு நம்மளால் வரவே முடியாது. அதனால் இதை நினச்சிப்போம் மைண்டில். நம்ம எந்த மனுஷன் கூடயும் போட்டி போட தேவையில்லை. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை போல பரிசுத்தர்களாகி மாறுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். அப்போ அதை நினைக்கும் போது நம்ம உணர்ந்து பார்க்கணும், நம்ம இன்னும் முயற்சி எடுத்தாலும் எவ்வளவு பரிசுத்தமாக மாறினாலும் அவருடைய ஈக்குவலுக்கு நம்மளால் வர முடியாது. நம்ம சத்தியத்தை எல்லாத்தையும் கை கொண்டாலும் அவருடைய ஹோலினஸ்க்குள்ளே நம்ம வர முடியாது. எனவே நமக்குள்ள அந்த பொறாமை எல்லாத்தையும் என்ன பண்ணிடலாம், ஒழிச்சு போட்டுடலாம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் பார்த்திங்கன்னா எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒருத்தர் மாதிரி மாற முடியல, அவங்க ஈக்குவலுக்கு வர முடியலன்னா கடைசியில் என்ன பண்ணுவாங்க, விடு நம்ம எதுக்கு அவங்கள மாதிரி அவங்க ஈக்குவலுக்கு வரணும்னு சொல்லி ஏன் பொறாமப்படணும்னு சொல்லி அமைதியாக விட்டுருவாங்க. அதே போல தேவ ஜனங்கள் நம் ஆண்டவர் எவ்வளோ பரிசுத்தர், எவ்வளோ பெரியவர், அதெல்லாத்தையும் சிந்திச்சு பார்த்து எதுக்கு எனக்கு பொறாமை, ஆண்டவர் அவரை போல தான் மாறணும்னு சொல்லியிருக்கிறார், எந்த மனுஷங்களை போலையும் நான் என்ன மாற சொல்லியே. அப்போ அவர் கூட நாம் என்ன பண்ண முடியாது, போட்டி போட முடியாது. அப்போ எதுக்கு எனக்கு பொறாமைன்னு சொல்லி நம்முடைய பொறாமைகள் எல்லாவற்றையும் நம்ம அழித்து ஒழிக்க வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். இவைகளையெல்லாம் அந்த ஒரே ஆவியானவர் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எனவே லேயாளுக்கு பிள்ளைகளை கொடுத்தது கர்த்தர், ராகேலுக்கு நிறுத்தி வைத்ததும் கர்த்தர். எல்லாம் அவனவனுடைய வழிகளுக்கு தக்கதாக அவனவனுக்கு செய்கிறது எல்லாமே கர்த்தர் தான். இன்னைக்கு கர்த்தர் நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கலாம், சில பேருக்கு அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கலாம். எல்லாமே கர்த்தருடைய செயல். ஏன்னா அவருக்கு தெரியும் எந்த காலத்தில் எவ்வளவு கொடுத்தா எவ்வளோ அவங்க சரியாக இருப்பாங்க. எசேக்கியாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவனை ஜீவனை காப்பாற்றி விட்டார். மரிக்கும் தருவாயில் ஜீவனை ஜெபிக்கிறான், 15 வருஷத்தை கூட்டி கொடுக்குறார். இவன் சாகர நிலைமையிலிருந்து அப்படியே நல்லா மாறிட்டான். இந்த செய்தியை கேள்விப்பட்டு பார்த்தீங்கன்னா அத்தனை நாட்டுக்காரங்களும் வராங்க, ரொம்ப பேட் கண்டிஷன்லேருந்து நல்லா ஆயிட்டாரே. அது மட்டும் இல்லை, இவர் எதிர்த்து வந்த அசிரியா நாட்டினுடைய 1,85,000 படை வீரர்கள் ஒரே இரவில் யுத்தமே பண்ணாமல் அழிஞ்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி இவனை தேடி வராங்க. தேடி வந்து பொண்ணு வெள்ளி எல்லாத்தையும் கொட்டுறாங்க. ஐயா எசேக்கியா ராஜா, நீங்கள் தான் எங்களுக்கு மகாராஜா, நீங்கள் தான் எங்களை நடத்தணும்னு சொல்லி எல்லா நாட்டு ராஜாக்களை வந்து அவனை மகிமைப்படுத்துகிறாங்க. அப்போ வசனம் சொல்லுது, அவன் மனமேட்டிமை யானான் என்று என்ன பண்ணுது வசனம் சொல்லப்படுகிறது. எனவே தேவ ஜனமே, எதற்கு இதை சொல்கிறேன் என்றால், நாம் தேவனுக்கு முன்பதாக நாம் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அவங்களுக்கு அதிகமாக கொடுத்துட்டாரே, எனக்கு கம்மியாக கொடுத்துட்டாரே, நான் இப்படி இருக்கிறேனே, அவங்க அப்படி இருக்கிறாங்களே. சில பேர் நினைக்கிறாங்க, நான் நிறைய ஜெபம் பண்ணுறேனே, ஏன் ஆண்டவர் என்னை உயர்த்த மாட்டார் அப்படிலாம் சில பேர் என்ன பண்ணுறாங்க, நினைக்கிறாங்க. ஆனால் ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம அறிவில் சிந்திக்கக்கூடாது. கர்த்தர் எதை செய்யணுமோ எதை பண்ணணுமோ அது சரியாக நம்ம வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ராகேல் பார்த்தீங்கன்னா யாக்கோப் அப்படியே பிடிச்சி வச்சுக்கினான். நான் தான் யாக்கோபுக்கு எஜமானி, அந்த மாதிரி தான், நான் சொல்கிறது தான் கேட்கணும், நான் சொல்கிறது தான் பண்ணணும். தலை மேலே ஏறி உட்காந்து ஒரு கலக்கி நின்றாங்க. ஆண்டவர் பார்த்தார், கொஞ்ச நாள் என்ன பண்ணு, வெயிட் பண்ணு, உன்னுடைய பெருமைகள் உன் மேட்டிமைகள் எல்லாம் அடங்குவதற்கு கர்த்தர் கொஞ்சம் வருஷம் என்ன பண்ணார், அமைதியாக விட்டார். அது அவங்களுக்கு தெரியல. எனவே தேவ ஜனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கூட ஏன் கர்த்தர் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை என்றால், கொஞ்சம் ஆசீர்வாதம் கொடுக்கும் போதே நம்ம சரியில்லை. அதனால தான் தேவன் நம்மளை அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுப்பதில்லை. எனவே அந்த தேவனுடைய சோவர்ஜினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், அந்த இறையாண்மை, அதெல்லாவற்றையும் நம்ம கற்றுக்கொள்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு என்ன பண்ணுறாரா, பகிர்ந்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா.
ப்ரைஸ். சில பேர் பார்த்தீங்கன்னா அவங்களோட நான் நல்லா பாடுவேனே, என்னை விட அவங்களுக்கு நிறைய ஜெபிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்களே சில சபையில். இங்கெல்லாம் அப்படி இல்லை. சில சபையில் பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் செய்வாங்க. சில விசுவாசிங்க புது வீடு கட்டும் போது, வாகனம் வாங்கும் போது, அவங்க பிள்ளைங்க நல்லா படிக்கும் போது சில பேர் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்துலேயும் மனசில் ஒரு ஒரு வெஞ்சன்ஸ், ஒரு கரம், ஒரு பெரிய சந்தோஷம் இல்லாத ஒரு மனநிலையோடு காணப்படுவாங்க. எனக்கு கிடைக்கலையே, எனக்கு வரலையேன்னு சொல்லி பொறாமையோடு அவங்க காணப்படுவாங்க. பிரைஸ் லார்ட். அதே போல் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா என்னை பாராட்டணும், என்னை செய்யணும்னு சொல்லி நிறைய எதிர்பார்ப்பாங்க. பிரைஸ் லார்ட். அதே போல் விசுவாசிகளாக இருந்தாலும் சரி, சில குடும்பம்னு வரும்போது, சொத்துன்னு வரும்போது, பலவிதமான தகராறு, பிரச்சனை, போராட்டம், இந்த போட்டிகள் எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, அவங்க செய்கிறவங்களா இருப்பாங்க. எனவே தேவ ஜனம் இந்த பொறாமைகள் எல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும், விட்டு நம்ம ஒழிய வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 5ஆம் அதிகாரம். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பிரைஸ். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். சில பேர் நான் எப்பவுமே நான் முதன்மையாக இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், நான் தான் ஃபஸ்ட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சுயநலத்தோடவே வாழ்வாங்க. இப்படிப்பட்டவர்களுக்கு சில காரியங்கள் வாய்க்காமல் போகும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய கஷ்டம் ஆகிடும். நான் முதன்மையாக இருக்கணும், நான் முக்கியமான ஆளாக இருக்கணும், நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாமே பெருமை உள்ள ஒரு மனது. இதெல்லாவற்றையும் நம்ம அகற்றி போட வேண்டும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். ராகேலுக்குள்ளே இருந்தது அதுதான், நான் தான் முக்கியம், நான் தான் இங்கே முக்கியம். அப்படிப்பட்ட எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அருவருக்கிறார். பிரைஸ். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 2 விஷயம். ஃபர்ஸ்ட் லைன்ல நான் இருக்கிறது தேவ கிருபையே. எல்லாம் சொல்லுங்க. இருக்கிறதுனா உயிரோடு இன்னைக்கு இருக்கிறதே தேவனுடைய கிருபை. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல் லாஸ்ட் லைனில் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே. பவுல் பல ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செஞ்சவர். அவர் சொல்கிறாரு, நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆனால் நான் அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கொள்ள மாட்டேன், என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன்னு சொல்கிறவங்களே வசனம் சொல்லுது. பவுல் சொல்கிறாரு, நான் இன்னதான் எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் என்னுடன் இருக்கிற தேவ கிருபையே என்னை செயலாற்ற வைக்கிறது. நான் இன்னைக்கு இருக்கிறேன் என்றால் உயிரோடு இருக்க வைத்ததே தேவ கிருபை. உயிரோடு இருக்கவும் தேவ கிருபை தான். நம்ம செய்கிற அத்தனை செயலாற்றலுக்கும் நம்மளை நடத்துவது தேவனுடைய கிருபை தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ராம் ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவைகள் போதும் என்று எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறவைகளை நம்ம மன நிறைவோடு கூட வாழ வேண்டும். மன நிறைவோடு கூட வாழ வேண்டும். தாழ்ந்திருக்க வைத்தாலும் மன நிறைவு, நம்மளை உயர்த்தி வைத்தாலும் மன நிறைவு. அதான் வசனம் சொல்லுது, இருக்கிறவைகளே போதும் என்று எண்ணுங்கள் என்று வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. எல்லாம் சேர்ந்து வாசிங்க. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து
சில பேர் எனக்கு மனுஷங்க நிறைய ஆதரவு, நிறைய பணம், நிறைய சொத்து, இதெல்லாத்தையும் நான் சேர்த்துட்டா நான் நல்லா வாழ்ந்துருவேன். வசனம் சொல்லுது, எல்லாம் இருந்தாலும் கர்த்தர் கைவிட்டார்னா வாழ்க்கை இல்லை. அதான் சொல்கிறது, உனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி என்ன பண்ணாத, நாடி தேடி ஓடாது. அந்நியானிகள் நாடி தேடுகிறார்கள். சில பேருக்கு இது எல்லாமே இருந்துட்டா நான் நல்லா வாழ்ந்துடுவேன். அதெல்லாம் ஒரு மாய பிம்பம். அதனால தான் நிறைய பாவ வழிக்கு போகிறாங்க, குறுக்கு வழியில் பணத்தை சம்பாதிக்க ஓடுறாங்க, யார் காலையோ போய் பிடிச்சி முன்னுக்கு வரணும்னு பார்க்குறாங்க. இதெல்லாமே பண ஆசை தான், எல்லாமே பண ஆசை தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை உன்னை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதனால் பொறாமை என்பதை விட்டுறணும். ஐயோ எனக்கு அவங்கள மாதிரி இல்லையே, இவங்க கிட்ட இருக்கிற மாதிரி இல்லையே, நம்ம இப்படி உயர்ந்து வரலையே, நம்ம அப்படி ஆயில்லையே, நம்ம அப்படி பண்ணலையே. நோ, இதெல்லாமே பொறாமை. டோன்ட் கம்பேர் யுவர் செல்ஃப் வித் அதர்ஸ். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணி வாழ்கிறதுக்கல்ல, நம்ம கர்த்தரை நோக்கி வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் என்ற விசுவாசத்தில் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த பொறாமையில் வாழ்கிறவங்க அவங்க ஒன்றுமே இல்லாமல் ஆகிடுவாங்க, எலும்பு உருக்கி, லைஃப் டோட்டல் வேஸ்ட். கர்த்தரை சார்ந்திருக்கிறவங்க வர 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 உயர்ந்து கொண்டே போவாங்க. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே போல் யாக்கோபின் வாழ்க்கையில் இந்த டிரான்சிஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. 14 இயர்ஸ்க்கு பிறகு லாஸ்ட் 6 இயர்ஸ் அவன் தன் குடும்பத்துக்காக சம்பாத்தியம் பண்ணுறான். அந்த 6 வருஷங்கள் தான் யாக்கோப் நிறைய சேஞ்சஸ் அவன் வாழ்க்கையில் வருது. கர்த்தரோடு கூட நெருங்கக்கூடியவனாய், தேவனுடைய தரிசனங்களை காண்கிறவனாய், பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய மாற்றம் உணர்ந்து பார்க்குறான். நம்ம என்னென்ன செஞ்சோமோ இதெல்லாமே நம்ம வாழ்க்கையில் வருது, இனிமேல் இது நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் குடும்ப பொறுப்புள்ளவனாய், அதே போல் தேவனோடும் நெருங்கி சேருகிறவனாய் அவன் காணப்பட ஆரம்பிக்கிறான். தன்னுடைய மாம்ச வழிகளில் இருந்து ஆவிக்குரிய வழிக்கு அவன் திரும்புகிறான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இன்றைக்கு போய் உம்முடைய மந்தைகளை எல்லாம் பார்வையிட்டு அவைகளில் புள்ளியும் வரியும் கருப்பும் உள்ள செம்மறி ஆடுகளையும் வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகளையும் பிரித்து விடுகிறேன். அப்படிப்பட்டவை இனி எனக்கு சம்பளமாக இருக்கட்டும். அதாவது மிடில் ஈஸ்ட், மத்திய கிழக்கு நாடுகளில் பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடுங்க பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? ஃபுல் ஒயிட்டாக இருக்கும். வெள்ளாடுங்க பார்த்தீங்கன்னா பேர் தான் வெள்ளாடு, ஆனால் ஃபுல் பிளாக்காக இருக்கும், இல்லை டார்க் ப்ரௌன் ஆர் பிளாக். வெள்ளாடுங்க ஃபுல்லாக அந்த கலரில் இருக்கும். தப்பி தவறி சில குட்டிகள், அதாவது 100ல் 5% 2% குட்டிங்க மட்டும்தான் கொஞ்சம் அந்த கலரில் பார்த்தீங்கன்னா புள்ளியாக வேறு கலரு, வரினா ஃபுல்லாக அப்படி கோடா திக்காக வேறு கலரு, அது மாதிரி ஆடுங்கள்லாம் போடும். இந்த டிஎன்ஏ அதில் சில மாற்றங்களை உருவாக்கி சில குட்டிங்க மட்டும்தான், ரொம்ப அபூர்வமாக தான் இந்த புள்ளி வரி கலப்பு நிறம் பல கலர் கலந்த மாதிரி இதெல்லாமே கொஞ்சம் குட்டிங்க தான் போடும். யாக்கோபு இங்கே என்ன கேட்குறாருன்னா, நல்லா ஃபுல் கலரில் செம்மறி ஆடு ஃபுல் ஒயிட்டாக இருக்கிறது, வெள்ளாடு ஃபுல் கலராக பிளாக்காவோ டார்க் ப்ரௌனாவோ இருக்கிறது லாபானே உங்களுக்குரியது. ஆனால் எதெல்லாம் புள்ளியாக வரியாக கலப்பு நிறமாக இருக்குதோ அதை நான் என்ன பண்ணுறேன், உங்கள் மந்தையை மேய்க்கிற அந்த காலத்தில் இது மாதிரி புள்ளி வரி அபூர்வமான குட்டிங்க போட்டால் நான் எடுத்துக்கிறேன். ஃபுல் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லி டீலிங் பேசுகிறார். டீலிங் பேசின உடனே ஏற்கனவே அந்த மந்தையில் ஏதோ 1-2 குட்டிங்க, 1-2 ஆடுங்க பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடில் வெள்ளாடில் புள்ளி வச்சதா, அந்த வரி உள்ளதாக, கொஞ்சம் கலப்பு நிறம் உள்ளதாக 2-3 குட்டிங்க அவ்வளோ பெரிய மந்தையில் இருக்கும். உடனே லாபான் என்ன பண்ணுறான்னா, இந்த ஆடுகளை வச்சு
அவன் மற்ற குட்டிங்களை உருவாக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த புள்ளி வரி கலப்பு நிறம் உள்ள பெரிய பெரிய ஆடுங்களை தூக்கின்னு போயிட்டு எத்தனை தூரம் கிலோமீட்டர்னா 75 கிலோமீட்டர் தாண்டி வச்சிடறான். 3 நாள் பிரயாண தூரத்துக்கு தாண்டி என்ன பண்ணுறான், வைக்கிறான். 34, 36. அதற்கு லாபான், நீ சொன்னபடியே ஆகட்டும் என்று சொல்லி அந்நாளிலே கலப்பு நிறமும் வரியும் உள்ள. உடனே லாபானுக்கு ரொம்ப சந்தோஷம். அடப்பாவி, அபூர்வமாக போடுற கலரை இவன் கேட்குறான், இவனுக்கு எப்படி இருந்தாலும் கொஞ்சம் தான் வரப்போகுது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். நம்ம அறிவாளி, இவன் ஒன்றுமில்லாத கேட்குறான்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். உடனே ஒத்துக்கிறார், நீ சொன்னபடி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா, சரி கொஞ்சம் குட்டி தான் இருக்குது, அவனாவது கொஞ்சம் சம்பாதிக்கட்டமே, குட்டி போட்டோமே அதே மாதிரின்னு சொல்லி விடல. உடனே என்ன பண்ணுறான், கொஞ்சம் நஞ்சனுக்கு அந்த வரி புள்ளி கலப்பு நிறம் உள்ள குட்டிகள் அந்த ஆடுகளை, பெரிய பெரிய ஆடுகளை தூக்கின்னு போய் ஒழிச்சு வைக்கிறான். வாசிங். அந்நாளில் கலப்பு நிறமும் வரியும் உள்ள வெள்ளாட்டு கடாக்களையும் புள்ளியும் வரியும் உள்ள வெள்ளாடுகள் யாவையும் சற்று வெண்மையும் கருமையும் உள்ள செம்மறியாடுகள் யாவையும் பிரித்து எல்லாத்தையும் பிரித்து தன் குமாரரிடத்தில் ஒப்புவித்து தனக்கும் யாக்கோபுக்கும் இடையிலே 3 நாள் பிரயாண தூரத்தில் இருக்கும்படி வைத்தான். லாபானுடைய மற்ற ஆடுகளை யாக்கோபு மேய்த்தான். லாபானுக்கு இவன் ஆடு, எல்லா ஆடும் இவன் தான் மேய்க்கிறான். ஆனால் அந்த ஆட்டு மந்தில் இருக்கிற இப்படிப்பட்ட புள்ளி வரி கலப்பு நிறமுள்ள ஆடுகளை பிரித்து தான் பசங்க கிட்ட கொடுத்துட்றான். லாபான் கொடுத்து கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர்ஸ் அப்பார்ட் என்ன பண்ணுறான், வைக்கிறான். இந்த யாக்கோபு இது கூட சம்பாதிக்க கூட ஃபுல்லாக ஓட்டாண்டி ஆகிடணும், ஃபுல்லாக இவன் அழியணும். சொந்த மகள்களை கட்டி கொடுத்துருக்குறான், சொந்த பேரம்பேத்திங்க இருக்குது. ஆனால் தாத்தாவுடைய புத்தி பாருங்க எப்படி இருக்குது. யாக்கோபு ஒன்றும் இல்லாமல் போனால் பெண்களும் பேர குழந்தைகளும் ஒன்றும் இல்லாமல் போவாங்க. அந்த தாத்தாவுக்கு எவ்வளோ கேடு கட்ட புத்தி இருக்குது பாருங்க. அதுதான் லாபான். இந்த யாக்கோபுக்குள்ள எப்படி ஆசீர்வாதத்தை பறிக்கணும், எல்லாத்தையும் வாங்கிடணும்னு நினச்சானோ, இப்போ இவனை திருத்தக்கூடிய ஒரு காலங்கள் இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனமே, கர்த்தர் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவார், நாம் உணரத்தக்கதாகவே கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. ஆனால் ஒன்றே ஒன்று, நம்மளை கைவிட மாட்டார். உபத்திரவத்தின் பாதையில் நாம் உணரக்கூடிய சில காரியங்கள் நமக்கு செஞ்சாலும் அவருடைய எண்ணமே நம்மை பரிசுத்தப்படுத்தி அவரோடு நாம் நெருங்கி சேருவதற்காக தான். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ராம் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணல, அவனை கைவிடல. ஆதியாகமம் 31ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொப்பனங்களை கொடுக்குறார். சொப்பனத்தில் ஆண்டவரே பேசுகிறார், யாக்கோபே, லாபான் உனக்கு செய்கிற அநியாயத்தை நான் பார்த்தேன். வசனத்தை நீங்கள் வீட்டில் வாசிச்சிங்க, 8லேருந்து 13 வரைக்கும் இருக்கும். லாபான் உனக்கு செய்கிற அநியாயத்தை நான் பார்த்தேன். அவன் பெரிய பெரிய ஆடுகளை என்ன பண்ணிட்டான், புள்ளி வரி போட்டதெல்லாம் கொண்டு போயிட்டு உனக்கு எப்படி அப்படிப்பட்ட குட்டிகள் வரும்னு சொல்லிட்டு உன்னை பார்த்து ஏளனமாக நினைக்கிறான். ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, உன்னுடைய இவர் யாக்கோபு கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட்டு செம்மறியாடு, ஃபுல் பிளாக்கு வெள்ளாடுங்க. இவைகள் இணை சேரும்போது அபூர்வமாக தான் எப்பயாவது தான் போடும் புள்ளி வரி கலப்பு நிறம் உள்ள குட்டிகள்லாம். இதுக்கேற்ற மாதிரியே ஃபுல் பிளாக்கு ஃபுல் ஒயிட்டாக தான் போடும் குட்டி. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, இவனுடைய உழைப்பு 14 வருஷம் உழைப்புகள், இவனுடைய பொறுப்பான தன்மையை பார்த்து இவன் மேலே வைத்திருக்கிற வாக்குத்தத்தங்களை வைத்து ஆண்டவர் எல்லா குட்டியுமே புள்ளி வரி கலப்பு நிறமாகவே போடுது. லாபான் பார்க்குறான், என்னடா இது மிராக்கிள், அதிசயம், எப்பவுமே நடக்காத விஷயம் என்ன பண்ணுது, நடக்குதுன்னு சொல்லி அவன் ஆச்சரியப்படத்தக்கதாய் கர்த்தர் நடத்தினார். ஹல்லேலூயா. அதனால் தேவ ஜனங்களுக்கு அநியாயத்தை செய்ய முடியாது, வாக்குத்தத்தத்தை பிடிச்சு கொள்ளும். அன்னைக்கு யாக்கோபு பார்த்தீங்கன்னா தேவன் அவனுக்கு செய்ய போகிறத முன்னாடியே அடையாளமாக அவன் செஞ்சான். அர்மோன், வாதுமை, அப்புறம் இந்த 3 மரத்தினுடைய கொப்புகளை அவன் அறுத்து இடையிடையே வெண்மை தோன்றும்படி பட்டைகளை என்ன பண்ணுறானா உரித்து தண்ணி குடிக்க வருகிற கால்வாயில் போடுறான். போடும்போது அந்த ஆடுகள் அந்த கலரை பார்க்குது. இவனும் அந்த 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 ஏன் பட்டையை உரிச்சு போட்டான்னா, இதே போல்
வரி வரியான புள்ளி புள்ளியான குட்டிகளை கர்த்தர் எனக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கு யாக்கோபுக்கு மரக்கட்டை தான் இருந்துச்சு. அவன் பெற்றுக்கொள்வதை விசுவாசிப்பதற்கு அடையாளமாக இதை செஞ்சான். ஆனால் இன்னைக்கு நம்ம சுதந்திரிக்க போகிற ஆசீர்வாதங்களுக்கு கர்த்தர் எத்தனையோ வாக்குத்தத்தங்களை முன்னாடியே நம்ம கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டமான சீரியல், அந்த சீரியல் என்ன வருது? கள்ளக்காதல் வருது, ஏமாத்துறது வருது, இதுதான் வருது அந்த சீரியலில். மட்டமான சீரியலை கண்ணில் பார்த்து நந்தானே ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? கண்ட வேசிங்காரங்க, பாதாளத்தின் ஆவிகளால் சினிமாவில் நடிக்கிறவங்க, சினிமாவில் இருக்கிற அத்தனை பேருமே பாதாளத்தின் ஸ்பிரிட் உள்ளவன். அந்த பாதாளத்தின் காரனுடைய சினிமாவை பார்த்துன்னு எங்கே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்? வாக்குத்தத்தங்களை பார்க்கணும். கர்த்தர் நம்மளை எப்படி வைக்க போகிறார் அதெல்லாம் எழுதுங்க நோட்டில். உன்னை எப்படி நான் வைக்க போகிறேன்னு கொடுத்துக்கிறார்ல வாக்குத்தத்தம், அந்த வாக்குத்தத்தத்தை ஒரு நோட்டில் எழுதுங்க. இதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஏன் நாம் என்ன ஸ்கூல் பசங்க மாதிரி நோட்டில் எழுதுறோமான்னு வெக்கப்படாதீங்க, எழுதி வைங்க. சில பேருக்கு, சில பிசாசு பேஷண்ட்டு, சில மென்டல் பேஷண்ட்டுக்கெல்லாம் சில வசனங்களை தான் எழுத சொல்லுவோம் நோட்டில். எழுதி நீ ஒப்பு கொடுத்து, நீ பாவரிக்கை செஞ்சு, நீ மன்னிப்பு வாங்கிடு ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த அதிகாரமான வசனங்களை உன் வாயில் உச்சரித்து வீட்டில் ஜோமன் இதான் சொல்லுவோம். இது மாதிரி எத்தனையோ பேர் செஞ்சு மனநிலை பேஷண்ட்ஸ் எல்லாம் குணமாக இருக்கிறாங்க. எத்தனையோ பேர் செஞ்சு பிசாசின் வல்லமைகள் உன் வாழ்க்கையில் உடைஞ்சு போயிருக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ். அதனால தேவ ஜனமே எழுதுங்க, வாக்குத்தத்தத்தை எழுதுங்க. ஆண்டவர் எப்படி வைக்க போகிறார், என்ன செய்ய போகிறார், நம்ம எவ்வளோ ஸ்பெஷல், ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளோ கிருபை வச்சிருக்கிறார். இந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் என்ன பண்ணுங்க, முன்னாடியே அறிக்கை செஞ்சு விசுவாசித்து ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹல்லேலூயா. டெய்லியும் அந்த கொப்புகளை பார்க்கும்போது யாக்கோபு விசுவாசிச்சான். இது எப்படி வரி வரியாக பட்டையாக இருக்குதோ அதே போல் எனக்கு தேவன் செய்ய போகிறார். வரி வரியான குட்டி, புள்ளி புள்ளியான குட்டி, கலப்பு நிறமான அந்த மரத்தை உரிக்கும் போது ஒன்று பிளாக்காக இருக்கும், பட்டை உரிக்கிற இடத்துல பிளாக்காக இருக்கும், பட்டை உரிச்ச இடத்துல ஒயிட்டாக இருக்கும். அவன் விசுவாசிக்கிறான், கலப்பு நிறமான குட்டிகள் வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரை சொல்கிறாரு, அந்த சொப்பனத்தில் காமிக்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாம் பாரு, உனக்கு இப்படியான குட்டியை போட போது, நீ உயர போகிறன்னு சொல்லி கர்த்தர் காமிக்கிறார். அதே மாதிரி ஆண்டவர் செஞ்சார். ஹல்லேலூயா. வீணான செல்ஃபோனை பார்த்து முறைச்சுன்னு இருக்கிறதுனால, அந்த நரகத்துக்கு போகிற டிவியை வாங்கி வீட்டில் வச்சு சினிமா சீரியல் பார்க்கறதுனால வீணான காட்சிகளை உங்கள் கண்களில், சிம்சோனை கண்ணில் தான் கெடுத்து கடைசியில் கண்ணையே நோண்டி விட்டான் பிசாசு. இன்னைக்கு நிறைய பேர் பைபிளை பார்க்க முடியாமல், வாக்குத்தத்தங்களை வாசிக்க முடியாமல், அதை விசுவாசிக்க முடியாமல் எதிலையோ கண்ணை வச்சுன்னு இருக்கிறீங்க. இந்த காலவெளியில் ஆண்டவர் பேசுகிறார், உங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தங்களாம் மிக வல்லமை உடையவைகள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ யாக்கோபு தந்திரம் பண்ணிட்டாரு, இவர் இதில் மாதிரிலாம் பண்ணதுனால குட்டி போட்டுச்சுன்னு நினைக்காதீங்க. அடுத்த அதிகாரத்தில் 31 ரகசியம் சொல்கிறார். அவர் அந்த தரிசனத்தில் காமிச்ச பிறகு தான் இவன் என்ன பண்ணுறான்னா 30ஆம் அதிகாரத்தில் இது மாதிரிலாம் எல்லாத்தையும் உரிச்சு கிரிச்சு அடையாளத்தை வைக்கிறான். இதே மாதிரி ஆக போகுது, இதே மாதிரி பண்ண போகுது. பலவீனமான ஆடு வரும்போது என்ன பண்ணுறான், எடுத்துடுறான். பலவீனமானதல்ல, நான் பலமுள்ளவனாய் மாறப்போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே எதெல்லாம் முடியலையோ, எந்தெந்த காரியங்களாம் நம்ம செய்ய வேண்டுமோ, வாக்குத்தத்தங்களை உச்சரித்து அறிக்கை செய்து தினந்தோறும் கண்ணில் அதை பார்ப்போம், வாசிப்போம், படிப்போம், அறிக்கை செய்வோம், ஜெபிப்போம். கர்த்தர் அதை அப்படி நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ரோமர் 4:17 வாசிக்கிறோம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல. எல்லாரும் பைபிளில் தரங்க. பைபிளே சில பேர் எத்தனை வர மாட்டீங்க. அவ்வளவு செல்ஃபோனை மட்டும் கையில் தூக்கின்னு வந்துடுறீங்க. மட்டமான ஒரு பக்தி,
படிக்க தரலன்னு கூட பைபிள் எடுத்துன்னு வாங்க, கையில் எடுத்துகிட்டு வந்து பக்கத்தில் இருக்கிறவங்க கேளுங்க, எந்த வசனம் பிரித்து அதை பார்த்தீங்கனாலே படிக்கக்கூடிய அறிவு உங்களுக்கு வந்துடும். உங்களுக்குள்ள ஆர்வம் இருந்தாலே பிரித்து பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கடவுள் எஜுகேஷனில் வராது நாலேஜ் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். எத்தனையோ பேர் அப்படிப்பட்டவங்க தான், ஸ்கூலுக்கே போகாதவங்க தான் படிக்கிறாங்க. அதனால் அது மாதிரிலாம் வாஞ்சியோடு இருங்க. தேவையில்லாத செல்ஃபோனை, இந்த ரீல்ஸை பார்த்து கடைசியில் வாழ்க்கையை ரீல்ஸாக போயிடுது. ரியலாக இல்லை, லைஃபு எல்லாம் கனவாக போயிடுது. அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாசிங்க. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தன் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். நம் எல்லாருக்கும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இல்லாதவைகளை இல்லைன்னு மனுஷங்கிட்ட போயிட்டு தொந்தரவு பண்ணாதீங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்லுங்க. கண்ணை மூடி சொல்லுங்க ஜபத்தில், இன்னைக்கு இல்லாத ஒவ்வொரு விஷயத்தையும் என் வாழ்க்கையில் கொடுக்க போறீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இல்லாதவைகளை புள்ளி வரி கலப்பு நிறமுள்ள குட்டி போடுறதுக்கு பெரிய அது மாதிரி ஆடை இல்லை. அது மாதிரி ஆடுங்க இணைஞ்சாதான் அது மாதிரி குட்டியை பிறக்கும். ஆனால் ஒன்றுமே இல்லை, சாத்தியமே இல்லை. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாருன்னா அப்படியே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. ஏசாயா 60:22 என்ன சொல்றார்? சின்னவன் 1000 சிறியவன். யாரெல்லாம் உங்களை ஒடுக்குறாங்க, நீ எல்லாம் முன்னேற மாட்ட, நீ போயிட்டியா சர்ச்சுக்கு அப்படின்றாங்களே, சொல்லுங்க, நீ கேவலமாக பார்க்குற சின்னவனாகிய நான் பலத்த ஜாதியா, சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே தீவிரமாக நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. வீட்டை பரிசுத்தப்படுத்துங்க. உங்கள் பார்க்கிற பார்வை, பேசுகிற பேச்சு, வீட்டுக்குள்ள எந்த விக்கிரகம், மாதா சிலை, இந்த இயேசுநாதர் ஃபோட்டோ, இந்த சிலுவையை வச்சு கும்பிட்றது, இந்த டிவி, நாடகம், சீரியல், சினிமா, எந்த காரியம் வந்தாலும் பாரம்பரியத்தை செஞ்சுக்கின்னு பூசிக்கின்னு வந்துக்கின்னு போய்க்கின்னு இது எல்லாத்தையும் விட்டுட்டு வீட்டுக்குள்ளே முட்டி போட்டு இதை வாக்குத்தத்தெல்லாம் அறிக்கை செஞ்சு பாருங்கள். கர்த்தர் அப்படியே உங்களை பெருக செய்வார். உங்கள் வியாபாரம், தொழில்கள் எல்லாம் கர்த்தர் பெருக செய்வார். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். சங்கீதம் 33:9 அவர் சொல்ல, அவர் கட்டளையிட, அவர் என் மேல் ஆசீர்வாதத்தை தேவன் அனுப்ப சொல்ல சொல்ல அது அப்படியே உருவாகும். கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த கண்களை தீமையான விஷயத்தில் வச்சா லைஃபும் பாவத்தில் தீமையில் தான் போய் முடியும். இந்த கண்களை வேதத்தின் வசனத்தின் மேலே, வாக்குதத்தின் மேலே வச்சு பாருங்கள், நம்ம வாழ்க்கை டெவலப்மெண்ட்டுக்குள்ளே வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. நிறைய ஃபோன் நோண்டுறவங்க வாழ்க்கை உருப்படாமல் போயிடும். நிறைய டிவி பார்க்குறவங்க வாழ்க்கை உருப்படாமல் போயிடும். நிறைய பைபிள் வாசிக்கிறவங்க, வாக்குதத்தத்தை எழுதி அதை படிக்கிறவங்க, அறிக்கை செய்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க, இவங்க வாழ்க்கையெல்லாம் சீக்கிரம் டெவலப்மெண்ட் ஆகிடும். ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாக்கோபு காலத்தில் பைபிள் இல்லை, நம்ம கிட்ட பவர்ஃபுல் பைபிள், வாக்குதத்தம், வசனம் இருக்குது. அதை பார்ப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம்.